ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு நடிகர் தனது நடிப்பால் மட்டுமில்லை மனித நேயத்தாலையும் ஒரு சமூக பங்களிப்பாலும் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவர் தான், உருவாக்கி கொண்டவர் தான், தன்னை செதுக்கியவர் தான். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சூர்யா அண்ணா. சமீபத்தில் வெளியான அவரது ரெட்ரோ படம் சாதனை மேல சாதனை படைச்சிட்டு வருது. இப்போ 100 கோடியை தாண்டி இந்த படம் வசூல் செஞ்சுட்டு வருது. ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்குன்னு சொல்லலாம் இந்த கதை. கைஸ், இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இந்த படத்துல வந்த லாபம் 100 கோடி. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து 10 கோடி ரூபாய் தனது அகர மரக்கட்டளைக்கு நன்கொடையாக நம்ம சூர்யா அண்ணா கொடுத்திருக்காரு. ஒரு நட்சத்திரம் எப்படி சமூகத்திற்கு ஒரு ஒளிக்கதிரா இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம சூர்யா அண்ணா. இப்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கும் இந்த செய்தி சூர்யா மற்றும் RJ பாலாஜி இணைந்து உருவாக்கும் ஒரு புதிய படத்தை பற்றி. தற்போது இந்த படத்துக்கு சூர்யா 45 என்ற பேர் தான் தற்காலிகமா டைட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா சில வட்டாரங்கள்ல இப்படத்தின் ஒரு உண்மை பெயரை சொல்லியிருக்காங்க. அந்த படத்தின் பேர் வேட்டை கருப்பு என்று கசிந்தது ஒரு தகவல். இந்த டைட்டில் சமூக அரசியல் அடிப்படையிலான ஒரு தீவிர பின்வட்டத்துடன் இருப்பது போல தெரியுது. இது வெறும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்காது, அது ஷுவர். சமூக நீதியை ஒரு வலியுறுத்தும் ஒரு படமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ரசிகர்களிடையே நிறைய தாக்கத்தை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல கைஸ் ஹீரோயினாக நமக்கு தெரியும் திரிஷா தேர்வு செஞ்சு பட்டிருக்காங்க. திரிஷா சூர்யா முந்தைய படங்கள்ல ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணிக்கு ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே நேரத்துல யோகி பாபு, நட்டி போன்ற முக்கிய நடிகர்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இதுல ஒரு உணர்வு பூர்வமான மற்றும் ஒரு சமூக விமர்சனம் எல்லாமே ஒரே நேரத்துல கலந்திருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. RJ பாலாஜி ஒரு முழு நேர இயக்குனராக இப்ப மாற்றம் அடைஞ்ச பிறகு அவரது படங்கள் சிலது ஒரு தனித்துவமான ஒரு சமூக கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கு. இவரோட ரீசன்ட் படங்களை பார்த்தோம் சொன்னா அவர் காட்டிய அவருடைய முக்கியத்துவம், ஒரு பார்வை இந்த புதிய படத்திலும் அவர் ஒரு விதமான ஒரு கடுமையான ஒரு சமூக செய்தியை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூர்யா எப்போதும் ஒரு கதைகள்ல ஒரு தரம் இருக்குன்னு பாப்பாரு, ஒரு பொறுப்பு இருக்குன்னு பாப்பாரு, மக்களுக்கு அது பிடிக்குமா, ஃபேன்ஸுக்கு அது பிடிக்குமான்னு சொல்லி நிறைய விஷயங்களை நோட்டம் பண்ணிட்டு தான் சூர்யா சார் எனக்கு செலக்ட் பண்ணுவாரு. அதே நேரத்துல ஏதாச்சும் சேர்க்க நினைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியோ இது இருந்தா கூட நம்ம சூர்யானா டேட்டோட காய்ச்சி அதுக்கு மாற்றம் செய்வார். இப்ப ரீசென்ட் டைம்ல RJ பாலாஜி போன்ற ஒருவர் இயக்கும் இந்த படத்துல என்றால் அதுல ஒரு புரட்சி கலந்த ஒரு நவீன பார்வை கொண்ட சினிமாவாக இருக்க முடியும். வேட்டை கருப்பு இந்த தலைப்பு ஒபிஷியலா சொல்லல, ஆனா எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் படி நாங்க சொல்றோம். இந்த தலைப்பு இதற்காகத்தான் ஒரு துடிப்பான ஒரு சிக்னலாக அமைதுன்னு சொல்லலாம். ஒரு சமூக கருத்துக்கான ஒரு சிக்னல் இந்த வேட்டை கருப்பு இந்த டைட்டில். சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு சமூக பொறுப்புள்ள சினிமா விரும்பிகளும் இந்த படத்தை பெரும் ஆவலோட எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் தான் சூர்யா ஃபேன். இந்த படம் தமிழ் சினிமால ஒரு புதிய அடையாளமாக உருவாக வாய்ப்பு அதிகமா இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சூர்யா சார் 45 அதாவது இந்த வேட்டை கருப்பு படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பன் பேஷன். பாய்.